தமிழ்நாடு இன்று அமைதியில்லை. மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தொடர் போராட்டங்கள் அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளன. அரசு செயல்பாடுகள் மீது எழும் அதிருப்தியும் அதை சுற்றியுள்ள குற்றச்சாட்டுகளும் தற்போது பரவலான கவனத்தை ஈர்த்து வருகின்றன. திமுகவுக்கு போகி வைப்போம் என்ற வாசகத்துடன் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் சூழல் உருவாக்கியுள்ளது. மாநிலம் முழுக்க போராட்டமயமாகியுள்ள நிலையில் அவற்றை உரிய அளவில் முன்னிலைப்படுத்தாமல் சில ஊடகங்கள் வேறு விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மாதக்கணக்கான முக்தாரை கைது செய்ய கோரி நாடார் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதேபோல செவிலியர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் அடிப்படை வசதிகள் மற்றும் உரிமைகளை வலியுறுத்தி போராடி வரும் நிலையில் மாவட்ட ஊராட்சி செயலாளர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் தங்கள் கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட்ட பாதையில் உள்ளனர். சத்துணவு ஊழியர்கள் விரைவில் போராட்டத்தில் ஈடுபட தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே பென்ஷன் தொடர்பான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட திட்டம் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட போதிலும் அரசின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தி காரணமாக பல இடங்களில் பொதுமக்கள் அதை கொண்டாடவில்லை என்ற தகவலும் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் நிலவும் தொடர் போராட்டங்களும் அதனை சுற்றியுள்ள அரசியல் விவாதங்களும் தற்போது பரவலான கவனத்தை ஈர்த்து வருகின்றன.